ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் நித்யா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானுமே ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சின்ன கிராமத்தில் சுடுகாடு இருந்திருக்கு. பேசிக்காக சுடுகாடு எல்லா ஊர்கள்லேயும் இருக்கிறது தான். அந்த கிராமத்தில் மிகப்பெரிய ஒரு ஆலமரம் இருந்திருக்கு. அந்த ஆலமரம் ரொம்ப பழமை வாய்ந்த ஆலமரம். ஸோ அந்த ஆலமரத்தில் இருந்த ஒரு துஷ்டமுனி அந்த ஊர் மக்களை எவ்வளோ சித்திரவதை பண்ணுச்சுன்றதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அந்த சின்ன ஊருக்கு பக்கத்தில் ஒரு பழமையான சுடுகாட்டுக்கு நடுவில் மிகப்பெரிய ஆலமரம். பகலில் அது சாதாரண மரம் தான், பட் இரவில் அமானுஷ்யம் நிறைந்த ஒரு மரம். அமாவாசை ராத்திரியான போதும் மரத்துக்கிட்ட சங்கிலி சவுண்டும் ஒரு ஆண் நபர் அழுகிற சவுண்டும் ஆக்ரோஷமாக கத்துற சத்தமும் கேட்டிருக்கு. கிட்டத்தட்ட இரவு நேரங்களில் அந்த பகுதியில் யாருமே போகமாட்டாங்க. அப்போதான் அந்த கிராமத்தில் வசிக்கிற ராஜனும் முத்துவும் க்ளோஸ் ஃப்ரெண்டு. இவங்க 2 பேருமே கட்டட வேலை பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட இவங்க 2 மணிக்கெலாம் வேலை முடிச்சுட்டு வந்தனால பக்கத்தில் இருக்க ஒரு கண்மாயில் போயிட்டு மீன் பிடிச்சிட்டு வந்து அதை அந்த மரத்தடியில், அதாவது அந்த ஆலமரத்தில் உட்காந்து சமைக்கிறாங்க. சமைச்சிட்டு 2 பேரும் சேர்ந்து சரக்கடிக்கிறாங்க. சரக்கடிச்சு முடிச்சுட்டு 2 பேருமே கொஞ்ச நேரம் அங்கே படுத்து தூங்குறாங்க. அப்போ அந்த வழியில் வந்த ஒருத்தர் அவங்க 2 பேரையும் வார்ன் பண்ணுறாரு. என்ன சொல்கிறாருன்னு பார்த்தா, டே இங்கே என்னடா பண்ணுறீங்க, இந்த மரத்தை பற்றி உங்களுக்கு தெரியும்ல, எழுந்து போங்கடா வீட்டுக்கு அப்படின்னு சத்தம் போடுறாரு. அதுக்கு அவங்களோ, எல்லாம் எங்களுக்கு தெரியும், வேலையை பார்த்துட்டு போயா அப்படின்னு கிண்டலாக பேசுகிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ராஜன் முத்துவை எழுப்பி பார்க்குறாரு. அவர் எழுந்திருக்கல, பயங்கர போதை. உடனே ராஜன் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு பாட்டிலை அந்த ஆலமரத்து பொந்தில் ஒளிச்சு வச்சுட்டு அவர் கிளம்பி வீட்டுக்கு போயிடுறாரு. ஏன்னா அவர் எழுந்தாருன்னா அந்த பொந்து கண்டிப்பாக பார்ப்பாரு, சரக்கு எடுத்து குடிச்சிட்டு வீட்டுக்கு போவார் அப்படின்னு அவர் கிளம்பி வீட்டுக்கு போயிட்டார். ஆனால் இந்த முத்துவோ போதையில் தான் படுத்திருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேலே இரவில் முத்துக்கு போதை தெளியுது. அப்போ முத்து என்ன பண்ணுறாருனா, அந்த பொந்தில் இருந்த சரக்கை பார்க்குறாரு. அதை எடுத்து மறுபடியும் குடிக்கிறார். குடிக்கிறதுக்கு இப்படி மேலே பார்க்கும்போது தான் அவருக்கே தெரியுது, ஒரு உருவம் மரத்து மேலே இருக்குது அப்படின்றது. அந்த உருவத்தை பார்த்த முத்து அங்கேயே விழுந்துடுறான். ஆனால் அந்த பகுதியில் வந்தவங்க முத்து ஒரு மாதிரி ஃபிக்ஸ் வந்த மாதிரி இழுக்கிறத பார்த்துட்டு வேகமாக அவன் கிட்ட போகிறாங்க. பார்த்தா அவனோட கண்கள்லாம் சிவந்து போய் அந்த கருவழியெல்லாம் மேலே போயிடுச்சு. வாயில எல்லாம் நுர. முத்துவை ஊர் மக்கள் மூலமாக எப்படியோ வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துட்டாங்க. அவன் முழிச்சதும், என்னங்க ஆச்சு உங்களுக்கு, திடீர்னு இப்படி ஃபிக்ஸ் வந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னு அவங்க ஒய்ஃப் கேட்குறாங்க. அதுக்கு முத்துவோ, நான் ஒரு உருவத்தை பார்த்தேன், அது உடல் முழுவதும் நெருப்பில் பாதி வேகாத மாதிரி இருந்தது, கருப்பு நிறமாக இருந்தது, முடி பூமி வரையும் இருந்தது, கால் தரையில் படாமல் புகையில் மிதந்துட்டு இருந்த மாதிரி இருந்தது. அதை பார்க்கும்போதே பயங்கரமாக இருந்தது. எனக்கு பயம் வந்துருச்சு. அந்த பயத்தில் தான் இப்படி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு அது வரையும் தான் ஞாபகம் இருக்குது, வேறு எதுவும் ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அன்றைய இரவு சாப்பிட்டுட்டு படுத்து தூங்குறாங்க. ஆனால் அன்றைய இரவு அந்த ஊருக்கு ஒவ்வொரு வீடுகளுக்காக சாம கொடாங்கி வாக்கு சொல்லிட்டு வராரு. அந்த சாம கொடாங்கி எல்லா வீட்டுக்கும் நல்ல விதமாக சொல்லிட்டு இந்த முத்து வீட்டுக்கிட்ட வந்து, இந்த வீட்டில் ஒரு உயிர் போக போகுது, அந்த உயிர் ஒரு துஷ்ட முனியினால தான் போகும், இந்த வீட்டு அரசனுக்கு உயிருக்கு சேதம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இதை முழிச்சிருந்து கவனித்த முத்துவோட ஒய்ஃபு மறுநாள் சாம கொடாங்கி வர்றது வரையும் வெயிட் பண்ணுறாங்க. அவர் எல்லா வீடுகளுக்கும் திரும்பவும் பகலில் வாக்கு சொல்லிட்டு முத்து வீட்டுக்கு வராரு. வரும்போது முத்துவோட ஒய்ஃப் கேட்குறாங்க, ஐயா நீங்கள் நைட்டு வாக்கு சொல்லும் போது அதை நான் கேட்டேன், நீங்கள் எனக்கு தெளிவாக கூற முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறார், நான் தெளிவாக சொல்கிறேம்மா, ஒரு துஷ்டமுனினால் உன்னோட கணவருக்கு உயிர் சேதம் இருக்குது, நீ முடிஞ்சளவு ஒரு நல்ல மாந்திரிகவாதியை போய் பாரு, இல்லைனா ஏதோ ஒன்று பண்ணி அவர் உயிரை காப்பாற்றப்பாரு, கண்டிப்பாக அந்த துஷ்டமுனி வர்ற அமாவாசைக்குள்ளே புருஷரோட உயிரை எடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. முத்துவோட மனைவி, ஐயா காணிக்கை வாங்கிட்டு போங்கன்னு சொல்கிறாங்க. காணிக்கையெல்லாம் எனக்கு எதுவும் வேண்டாம்மா, ஒரு நல்ல மாந்திரிகவாதியை பார்த்து உன்னோட கணவரோட உயிரை மீட்க பாருமா அப்படின்னு அங்கேருந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் தான் முத்துவோட மனைவிக்கு ஒரு யோசனை வருது. சரி, தன்னோட மாமனார்கிட்ட சொல்லலாம், இந்த விஷயத்த சொல்லி ஒரு நல்ல மாந்திரிகவாதியை போய் பார்க்கலாம் அப்படின்னு தன்னோட மாமனார்கிட்ட சொல்லி ஒரு மாந்திரிகவாதியை பார்க்குறதுக்கு போகிறாங்க கேரளாவுக்கு. போகும்போது முத்துவையும் சேர்த்து தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போனால் அந்த மாந்திரிகவாதி இவங்க போய் அங்கே நின்ன உடனே எல்லா விஷயங்களையும் எடுத்து சொல்கிறாரு. முத்துவோட மனைவிக்கும் முத்துவோட அப்பாவுக்கும் மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்குது. முத்துக்கு அதுக்கு மேலே அதிர்ச்சியாக இருக்குது. ஏன்னா இந்த விஷயங்களை நம்ம இன்னும் மாந்திரிகவாதிக்கிட்ட சொல்லலை, பட் அவரே இதை நமக்கு சொல்கிறாரு அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, என்னைக்கு நீ நுரதள்ளி அந்த இடத்துல போய் விழுந்தையோ அப்போ இருந்து உனக்கு அமானுஷ்யங்கள் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. நான் ஒரு பூஜை பண்ணணும், அதுக்கு 2 ஆடுகளை நான் பலி கொடுக்கணும். ஸோ நீ
வர்ற பௌர்ணமி அன்னைக்கு நான் சொல்கிற திங்ஸுகளை வாங்கிட்டு அந்த ஆலமரத்துக்கு அடியில் இருங்க, நான் அங்கே வந்து இந்த பூஜைகளை முடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே முத்துவும் முத்துவோட அப்பாவும் முத்துவோட மனைவியும் சரிங்கய்யான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி தன்னோட வீட்டுக்கு வராங்க. இதுக்கப்புறம் தான் அந்த துஷ்டமுனி இவங்க மேலே கோவப்பட்டு ரொம்ப ஆக்ரோஷமான விஷயத்த செய்யுது. முத்துவோட வீட்டில் செல்ல பிராணியாக ஒரு நாயை வளர்த்துருக்காங்க. அந்த நாய் திடீர்னு நைட்டெல்லாம் பயங்கரமாக கத்திட்டு இருந்திருக்கு. இவங்க சரி சும்மா தான் கத்துது அப்படின்னு அசால்ட்டாக இருந்திருக்காங்க. மறுநாள் காலையில் முத்துவோட மனைவி வாசல் தெளிக்கலான்னு போய் பார்க்கும்போது அந்த நாய் வாசலில் நுரதள்ளி இறந்து போய் கிடக்கு. வாயிலிருந்து ஒரே ரத்தம். பயந்து போன முத்துவோட மனைவி தன்னோட கணவரை கூப்பிட்டு இப்படி சொல்கிறாங்க. சரி இங்கே தான் எப்படி இருக்குன்னு பார்த்தா மாட்டு கொட்டகைக்கு போய் மாடை பிடிச்சி வெளியில் கட்டலான்னு சொல்லி போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா அவரோட மாடும் இறந்து போய் கிடக்கு. பட் அந்த மாடு நுரைதள்ளி போய் இருக்கலை. அந்த மாடோட வயிற்றுலையும் உடம்புலையும் எந்த சத்துமே இல்லாமல் மொத்த சத்துக்களையும் ஏதோ ஒன்று உறிஞ்சிட்டு வெறும் எலும்பையும் தோலையும் மட்டும் விட்டுட்டு போன மாதிரி இருக்குது. முத்துவோட மனைவி கிட்டத்தட்ட 40 நாள் கர்ப்பமாக இருந்திருக்காங்க 3வது குழந்தைக்கு. பட் இந்த சம்பவங்களில் பயந்துட்டாங்களோ என்னவோ தெரியல, அவங்களுக்கு அந்த கர்ப்பமும் கூட கலைஞ்சிருச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே முத்துக்கு ஒரு யோசனை, நம்ம மட்டுமா அந்த ஆலமரத்துக்கிட்ட சரக்கடிச்சோம், நம்ம நண்பனும் தானே இருந்தான் அப்படின்னு ராஜனை பார்க்கறதுக்கு ராஜனோட வீட்டுக்கு போகிறாரு. அங்கே போனால் ராஜனோட வீட்டில் எல்லாரும் கும்மலாக இருக்காங்க, கூட்டமாக இருக்குது. என்னாச்சுன்னு கேட்கும்போது ராஜன் இந்த மாதிரி தூக்குப்பட்டு இறந்து போயிட்டான்ப்பா அப்படின்னு அவங்க அம்மா சொல்லி அழுகுறாங்க. முத்துக்கோ அல்லு இல்லை. ஏன்னா தன்னோட சரக்கடிச்ச ராஜனே உயிரோடு இல்லைன்னா நம்மளை அந்த பேய் இந்த பாடுபடுத்துதே, கண்டிப்பாக நம்மளும் செத்து போயிடுவோம் அப்படின்னு ஒரு பயம். பயந்து போன முத்து தன்னோட ஃப்ரெண்டை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு தன்னோட வீட்டுக்கு போயிடுறாரு. அங்கே போனாலும் அவருக்கு நிம்மதியான உறக்கம் கூட வரல. ஏன்னா தன்னோட நண்பன் இறந்து போயிட்டான் அப்படின்னு. அதனால தான் இவ்வளோ நாளாக நம்ம வந்து பார்க்காம இருந்திருப்பானோ அப்படின்ற ஒரு எண்ணமும் கூட. பின்பு முத்துக்கு தான் கூட யாரோ ட்ராவல் பண்ணுற மாதிரியே இருந்திருக்கு. அதாவது ஒரு உருவம் அவனோட பக்கத்தில் எப்போவுமே இருக்கிற மாதிரி தோணியிருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேலே பயந்து போன முத்து தன்னோட மனைவி கூடயே இருக்கார். அதுக்கப்புறம் அந்த பௌர்ணமி நாளும் வருது. வந்ததுக்கப்புறம் தான் அந்த மாந்திரிகவாதி திரும்ப ஃபோன் பண்ணி, இப்பா பௌர்ணமி நாளைக்கு நைட்டுப்பா, நான் இன்னைக்கு கிளம்புறேன், நான் இங்கேருந்து இப்போ கிளம்புனா தான் உங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு மறுநாள் மதியத்துக்குள்ளே வந்துடுவேன் அப்படிங்கிறாரு. அவர் வந்ததுக்கப்புறம் தான் இந்த பூஜைகளை ஏற்பாடு பண்ணுறாங்க. இந்த பூஜைகளில் அப்படி என்ன வைக்கிறாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா, மாந்திரிக தகுடு ஒன்று வச்சுருக்காங்க. மஞ்சள், குங்குமம், விபூதின்னு ஸ்டார்லாம் போட்டு அது மேலே தூவி, எலுமிச்சங்களையும் தூவி, செம்மண் கலந்த ரத்தத்தை அந்த ஸ்டார் மேலே ஊற்றி விட்டுருக்குறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த துஷ்ட ஆன்மா முத்துவோட உடம்புல இறங்குது. இறங்கின துஷ்ட ஆன்மா என்ன சொல்லுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, என்னை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது, என்னை கட்டுப்படுத்துகிறவன் இந்த உலகத்திலே கிடையாது அப்படின்னு ஹாஹான்னு சிரிக்குது முத்துவோட உடம்புல. ஆனால் இந்த மாந்திரிகவாதியோ மயான காளியை வழிபடுறவர். நம்ம எல்லாருக்கும் தெரியும், மயான காளியை மிஞ்சின பேய்களும் கிடையாது, துஷ்ட முனிகளும் கிடையாது. ஏன்னா அவள் தான் எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணுற ஒரு ஆள், அதாவது துஷ்ட சக்திகளை. ஸோ அவளை வழிபடுறவர் தான் இந்த மாந்திரிகவாதி. அதனால் மயானகாளியோட பூஜை முறைகளை எடுத்து அந்த இடத்துல நடத்துகிறாரு. முத்து வீட்டார்கிட்ட 2 ஆடுகளையே வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க. அந்த ஆடுகளும் பக்கமே தான் இருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே மயானகாளியம்மா மாந்திரிகவாதி உடம்புல இறங்குறாங்க. இறங்கினவங்க அந்த 2 ஆட்டையும் தூக்கி கழுத்தை அறுத்து அந்த ஆலமரத்தை சுற்றிலும் ரத்தத்தை தெளிக்கிறாங்க. தெளிச்சுட்டு வேகமாக வந்து முத்துவோட தலையில் அந்த ஆட்டோட ரத்தத்தை வடிய விடுறாங்க. முத்துவோட உடல் முழுக்க அந்த 2 ஆடுகளின் ரத்தங்கள் நிறைஞ்சிருக்கு. அப்படியே முத்து மயங்கிட்டாரு. ஆனாலும் மயானக்காளி விடலை. உடனே மயானக்காளிக்கு கோபம் வந்து முத்துவை பலார்னு அரைகிறாங்க. அரைஞ்ச அறையில் முத்து அலறிட்டு முழிக்கிறாரு. என்னன்னு பார்த்தோன்னா, முத்துவோட உடம்புல அந்த துஷ்டமுனி நாடகத்தை நடத்தியிருக்கு. அதாவது எப்படியும் இந்த காளி நம்மக்கிட்ட சத்திய வாக்கு வாங்கிடும், திரும்ப நம்ம இவனோட உடம்புல புகற முடியாது, ஸோ நம்ம இப்போயே மயங்கிட்ட மாதிரி போயிடலாம் அப்படின்னு நினச்சிருக்கு. ஆனாலும் துஷ்டமுனியை நம்ம மயானக்காளி விடலை. பிடிச்சி பலார்னு அரைஞ்சு சத்திய வாக்கு கொடு, இனிமேல் உனக்கு இந்த ஆலமரம் கிடையாது, இந்த ஆலமரத்தில் நீ இனிமேல் குடியிருக்க முடியாது, நீ வேறு எங்கே வேணால் போய் குடியிரு, இன்னொன்று இந்த பையனை இதுக்கப்புறம் நீ தொந்தரவு பண்ணக்கூடாது, இந்த பையனோட குடும்பத்தையும் தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அந்த துஷ்டமுனிக்கிட்ட சத்திய வாக்கு வாங்கியிருக்காங்க. அதற்கு பின்பு மயானக்காளி அந்த ஆலமரத்துக்கு அடியிலேயும் ஒரு குழியை தோண்டி அந்த 2 ஆட்டோட சடலங்களை அந்த ஆலமரத்துக்கு அடியில் போட்டுட்டாங்க. பின்பு அந்த ஆலமரத்தை ஒரு 3 முறை ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்லி சுற்றி வந்திருக்காங்க.
அதுக்கப்புறம் பூஜையும் முடிஞ்சது. முத்துவும் வீட்டுக்கு போயிட்டாரு. மாந்திரீகவாதியும் கிளம்பி வீட்டுக்கு போயிட்டாரு. அன்றைய பௌர்ணமி நாள் அதுவுமா அந்த ஊரில் பயங்கர மழை. வந்த மழையில் எந்த அளவுக்கு இருக்குன்னா, அந்த ஆலமரமே வேரோடு பிடுங்கி கீழே விழுகிற அளவுக்கு அந்த ஊரில் மழை. ஸோ அந்த ஊர் மக்கள் மழை அதுவுமா வெளியில் வரல. மறுநாள் காலையில் வெளில வந்து பார்க்குறாங்க. பேரதிர்ச்சி. ஏன்னா அந்த மரத்தை பார்த்து தான் அந்த ஊர் மக்கள் ரொம்பவே பயந்துட்டு இருந்தாங்க. குழந்தைங்க முதற்கொண்டு பயந்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஒரு மரம் அடியோடு அழிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் மக்களுக்கு நன்மையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்தை யாரும் வெட்டி எடுக்கல. எல்லாம் ஜேசிபி மூலமாக வச்சு ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் முத்து குடிக்கிற பழக்கத்தையே விட்டுட்டார். ஏன்னா அதன் மூலமாக தான் ப்ராப்ளம் வந்தது. ஸோ அதை விட்டுட்டார். ஓகே காய்ஸ், இந்த பதிவை இன்ஸ்டாகிராம் ஐடியில் வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபரான முத்து தான் நமக்கு இதை அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ நான் வந்து இதை ஸ்டோரியாக எடுத்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஓகே கைஸ், இதே போல் தனிமையில், அதாவது என்ன மாதிரி தனிமையில் இருக்க பெண்கள் பல வீடியோஸ் பார்ப்பீங்க. இது வந்து பாத்திரம் விளக்கும் போதோ துணி துவைக்கும் போதோ இந்த வீடியோஸை ப்ளே பண்ணி கேட்டுகிட்டே நீங்கள் இந்த ஒர்க் பாருங்கள். உங்களுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். எனக்கு கொடுக்குற டைமாகவும் இருக்கும். ஓகே கைஸ், வீடியோ பார்க்குற எல்லாருமே லைக் பண்ணுங்கள், ஷேர் கூட பண்ணாண்டாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் ஒரு பதிவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நான் உங்கள் நித்யா. டாட்டா பை.